வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் ஆவடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் தங்கை புனிதா சண்முகம் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவர்கள் வழக்கமாக நாம் தமிழர்கள் விவசாயிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுப்பாங்க. தங்கை விஞ்ஞானி, விக்கு வி அப்படிங்கிற மாதிரி சரியாக இருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட பேசுவோம். வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை தமிழ்நாடு பேருந்துகளில் தமிழ்நாடுங்கிற வார்த்தை இல்லாத அதை கண்டித்து ஒரு போராட்டம் நடந்துச்சு. அதில் பார்த்தவங்கள ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமாக போராடினீங்க. ஆக்ரோஷமாக காவல்துறைக்கு நடுவில் போராடினீங்க. வாழ்த்துக்கள். அப்பவுமே நான் உங்களை நேர்காணல் செய்யணும்னு நினச்சேன். மகிழ்ச்சி. இப்போ நாம் தமிழருடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. ஆவடி தகுதியோட வேட்பாளர் நம்ம புனிதா சண்முகம் யாருங்கிறதுலேருந்து போயிடுவோமா? கட்டாயமா சார். மிக்க நன்றி சார். புனிதா சண்முகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனிதா சண்முகம் ஆகிய நான் எனக்கு பின்னாடி எம்எஸ்சி பிஹெச்டி ஃபிசிக்ஸில் பண்ணியிருக்கேன். நான் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பொண்ணு தான். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அக்கா, அண்ணா, கடைக்குட்டி நான் தான். அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நான் 3 பிள்ளை பெற்றேன், 2 வீட்டுக்கு 1 நாட்டுக்கு அப்படிம்பாங்க. சொன்னதுபடியே நடந்திருக்கு. ரொம்ப சப்போர்ட்டான ஃபேமிலி சார். மக்களுக்கு, இந்த மண்ணுக்கு, வளத்துக்கு, தமிழுக்கு சரியான அரசியல் கொண்டுட்டு போகிற ஒரு வீரமான ஒரு பெண்ணா. குடும்பத்தில் ஏற்கனவே அரசியல் பின்புலம் உண்டா? அப்பா கம்யூனிஸ்டில் இருந்தாங்க சார். நான் சின்ன வயசாக இருக்கும்போது அப்பா ஆக்சிடென்ட்ல நிறைய நாம் தமிழர் தோழர்கள் எல்லாருமே ஏற்கனவே வரிசையாக நிறைய பேர் பேட்டி எடுத்துக்கிட்டுங்கல்ல, உரையாடிக்கிட்டு இருக்கேன். பெருவாரியாக இடதுசாரி பின்புலத்திலேருந்து இங்கே வர்றாங்க. இடதுசாரி மீதான நம்பிக்கை தோற்று போச்சோ இல்லை தமிழ் தேசியத்தை அது இப்போ பார்த்தீங்கன்னா தமிழர்கள் அடிக்கப்படுறாங்க, ஒடுக்கப்படும் போது தமிழ் தேசியம் தானாகவே வரும். அந்த ஈர்ப்பு ஆமாங்க சார். நான் இதை பார்க்குறதா, என்னோட தமிழ் தேசியத்தை பார்க்குறதா அப்படின்னா என்னோட முதல் கடமையே, டியூட்டியே தமிழ் தேசியம் தான். நான் யாருன்னு சொல்கிறதே இங்கே தமிழ் தேசியம் தான். ஸோ இப்போ நம்ம இந்த காலகட்டத்துக்கு எந்த அரசியல் பாதையை சரியாக தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. 65 ஆண்டு கால திராவிட ஆட்சி, நான் திராவிடன்கிற ஒரு பொய்யான முகத்திரைய என் முன்னாடி போட்டிருக்கும் போது அண்ணன் சீமான் அவர்கள் நீ திராவிடன்லாம் கிடையாது, தமிழன்னு சொல்லிட்டு அந்த முகத்திரையை கிழிச்செறிஞ்சு எல்லாம் எழுந்திரிச்சு வாங்க, நம்ம எல்லாம் தமிழர்கள் ஒன்று சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய நேரம் இதுன்னு அண்ணன் உசுப்பி விட்டு எடுத்துட்டு வந்தவங்க தான். எல்லாரும் சொல்லுவாங்க, அண்ணன் என்ன பேசி பேசி எழுப்பி விடுறாரு, பேசி பேசி எழுப்பி விடுறாரு. பேசாம எப்படி தெரியும்? எனக்கு என்னோட வரலாறு பேசாம எப்படி தெரியும்? நான் புத்தகங்கள் படிச்சாதான் தெரியும். சிலர் பேசுறது கேட்டாதான் தெரியும். என் வரலாறு அழிக்கப்படும் போது, ஒடுக்கப்படும் போது வாயை மூடிக்கிட்டு தான் என் பெற்றவங்களே இருந்தாங்க. அவங்களுக்கு பேச அவ்வளோ தெரியல. என்னை சுற்றி இருக்கிறவர்களும் அரசியல் பேசல. பொட்டப்பிள்ளைக்கு என்னப்பா அரசியல் அப்படின்ட்டாங்க. ஆணுக்கும் சரியான அரசியல் கொடுக்கல, பெண்களுக்கும் சரியான அரசியல் கொடுக்கல. 65 ஆண்டு கால திராவிடம் பெண்களுக்கு அரசியல்னா என்னென்ன ஒரு புரிதலே உருவாக்கல, அரசியல் படுத்தலை. அப்போது கட்சி தொடங்கின ஒரு 10 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா தேசிய தலைவர் மாதிரி ஆண் படை பெண் படைன்னு எப்படி புலிகள் படை வச்சுருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போ அண்ணனும். பெண்களும் அரசியல் பேசுங்க, பெண் அரசியல் பேசணும், அதிகார பகிர்வு இங்கே கட்டாயம் இருக்கணுங்கிற. அது முக்கியமானதில்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா புலிகளுடைய ஒரு புகைப்படம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு புகைப்படம். ஒரு ஆண் ஏர் உழுதுட்டு விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த வரப்பில் பெண் புலிகளுடைய படையணி ஆயுதங்களோட நடந்து போவாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான கிளாசிக்கான அது ஒரு புகைப்படம். அதில் ஏகப்பட்ட செய்தி இருக்குது. அதாவது ஒரு தமிழினத்தை, அந்த இனத்தை நேசிக்கக்கூடியவர்களால் எப்படி ஒரு ஆண் பெண் சமத்துவத்தை உருவாக்க முடியும், யாரும் யாரை விடையும் கீழானவர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு சமத்துவத்தை நிலைநாட்ட முடியும்ல, அதை அந்த உண்மையான அக்கறை உள்ளவர்களால் செய்ய முடியும். அதை இன்றைக்கி அது ஒரு போராட்ட களம், இது வாக்கு சார்ந்த ஒரு போராட்ட களம். இங்கே சமத்துவம் ஆயுதம் ஏந்தணும் சார். எங்க அறிவாயுதத்தையும் ஏந்துறதா இருக்கு. ஏன்னா இந்த நேரத்தை விட்டுட்டோம் அப்படின்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 2 கோடி வடக்கன்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ள. இந்த ஒரு நிலம் தான் இருக்கு. அதை விட்டுட்டு நான் எங்க போவேன்? இப்போ போஸ்ட் டாக்டரல் சயின்டிஸ்டா நான்ஜிங் யூனிவர்சிட்டி ஆஃப் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரோநாட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற விண்வெளி ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தில் தான் நான் போஸ்ட் டாக்டரல் சயின்டிஸ்டாக வேலை செஞ்சேன். 2 வருஷம் வேலை செஞ்சேன். இல்லை, அதுக்கு முன்னாடி உங்கள் அம்மா சொன்ன ஒரு தகவல், அதாவது 2 குழந்தைங்கள வீட்டுக்கு, 1 குழந்தைய நாட்டுக்கு ஏன் அப்படி சொன்னாங்க? சார், நான் சின்னதுலேருந்து துருத்துருன்னு இருப்பேன். அண்ணன் அப்பா இறந்ததுக்கு பிறகு ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டு கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பஸ். அவர் கம்யூனிஸ்டாகவும் இருந்தார், அதே சமயம் இந்த பக்தி ஈடுபாடு இருந்தது. ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அப்பா இறந்ததுக்கு பிறகு அப்போ எனக்கு 4 வயசு. 4 வயது. அம்மா தான் என்ன பள்ளிக்கூடத்திலேயே சேர்த்துறாங்க. 4 வயதுல நீங்க தந்தையை இழந்துட்டீங்க. குடும்ப சூழல் எப்படி சமாளிச்சாங்க அம்மா? நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் சார். அப்பா இறந்த பிறகு ஒரு பெரிய அடி இருந்தது. அம்மா என்ன பண்ணாங்க, நகை
இதெல்லாம் விற்று எங்களை கொஞ்சம் ஆளாக்குறது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய ஆடு மாடுகள் இருந்துச்சு சார். சரி சரி. எக்கச்சக்கமாக ஆடு மாடுகள் இருந்தது நம்மக்கிட்ட. அதெல்லாம் விற்று 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 தான் எங்களை ஆளாக்குனாங்களே. ஒரு இடத்துக்கு வந்தோம். இப்போ அம்மா பார்த்தீங்கன்னா அம்மாகிட்ட சத்துணவு ஒரு அமைப்பாளராக துணிச்சல் இருக்காங்க. இருந்தது. சரி, தன் கணவன் இல்லைன்னாலும் நம்ம குழந்தைங்களை வந்து ஆளாக்கணும் அப்படிங்கிற கல்வி தான் சார் இங்க. அம்மா சொன்ன முதல் வார்த்தையே செல்வத்தை இழந்தாலும் பரவாயில்ல, கல்வி செல்வம் தான் தலையாய ஒரு செல்வம், எல்லாரும் படிச்சுக்குங்க. நாங்க இங்க அக்கா பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராலஜிஸ்டா இருக்காங்க. எம்ஏ ஆஸ்ட்ராலஜி அண்ணா யூனிவர்சிட்டியில பண்ணாங்க. சொந்தமா ஆஃபீஸ் வச்சு அவங்களே 1 lakh per month கெயின் பண்றாங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா 2 டிகிரி முடிச்சுட்டு ஒர்க் ஷாப் வச்சிருக்காங்க. கார் கேசி ஃபிட்டிங், கார் டீலிங், எவ்ரிதிங் எல்லாமே வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து மீன் குளம் வச்சிருக்கோம் நம்ம. ஸோ இது கொஞ்சம் இழந்து மீண்டும் ஏறு. மீண்டும் நீங்க அதை வந்து தலையெடுத்து கொண்டு வர்றீங்க. அதுக்கு அடிப்படை காரணம் வந்து கல்வி. அம்மாவுடைய அம்மா தான் முக்கியமானது. அம்மா சொன்ன அந்த வார்த்தை கல்வி, படிக்கணும் அப்படிங்கிறது. அதை சரியா நீங்க படிச்சிட்டீங்க. கட்டாயமா சார். ஏன்னா அம்மாவோட ஆசை வந்து பாத்தீங்கன்னா, நான் என்ன கவர்மெண்ட்ல தான் எல்லாமே கவர்மெண்ட்ல தான் சார் பண்ணேன். யூஜி வரைக்கும் கவர்மெண்ட்ல தான் பண்ணேன். பிஜி அதுலயே எய்டட் பண்ணேன். டாக்டரேட் மட்டும் பிரைவேட் நோக்கி. எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சீங்க? எந்த பள்ளிக்கூடத்துலையா? அரசு பள்ளிக்கூடம் சார். எங்கள் ஊரில் இருக்கிற லோக்கலில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் தான் நான் படித்தேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கந்தசாமி கண்டர் கல்லூரியில் பரமத்தி வேலூர் தொகுதிக்குள்ளே இருக்கிற கல்லூரியில் தான் நான் படித்தேன். அங்கேயே எய்டட் போனேன். அதுக்கு பிறகு ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவாக டெல்லி ப்ராஜெக்டில் டிஎஸ்டி செப்பில் ஒரு 6 மாதம் வேலை செஞ்சேன் சார். அதுக்கு பிறகு அப்படியே அழகப்பா யூனிவர்சிட்டி ஜம்ப் ஆனேன். சிக்ரியில் ஒரு சீனியர் சயின்டிஸ்ட்டுக்கு கீழே ஒரு 1 month வேலை செஞ்சேன். அழகப்பா யூனிவர்சிட்டிலையும் ஒரு பெரிய. சின்ன வயசில் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? சார் எனக்கு வந்து ஒரு தமிழ் தேசியவாதி ஆகணும் சார். எனக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. அப்போ தமிழ்கிட்டே இருப்பேன். நான் அம்மாட்ட கொண்டுட்டு போயிட்டு, அம்மா என்ன தமிழ் டிபார்ட்மெண்ட் சேர்த்து விடுங்கன்னு. நீ பெரிய விஞ்ஞானியாக தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபிசிக்ஸில் சேர்த்து விட்டாங்க சார். ஒன்றும் புரியல எனக்கு. என்ன ஃபிசிக்ஸ் ரொம்ப கஷ்டம், உங்களுக்கே தெரியும். ஏன் உங்களுக்கு அப்போ வந்து தமிழ் தேசியவாதியாக வரணும் சார்? எனக்கு நான் நல்லா கவிதை எழுதுவேன் சார். நான் அப்போல்லாம் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டியிலலாம் பார்த்தீங்கன்னா முதல் பரிசு வாங்குவேன். நல்லா பேசுவேன். அதனால எனக்கு தமிழ்ங்கிற ஒரு உணர்வு. ஓகே, தமிழ் வேணும் அப்படிங்கிறதுல இருந்துட்டேன். அம்மா இருந்துகிட்டு இருந்தாங்க, இல்லை நீ விஞ்ஞானி தான் ஆகணும், நீ அப்துல் கலாம் ஐயா மாதிரி வரணும், நீ செத்துட்டா 4 பேர் சொந்தக்கார அழுகுறானோ இல்லையோ நாட்டு மக்கள் அழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீ விஞ்ஞானி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. கோமதி சண்முகம் சார். என்னோட ஃபயர் சார் அம்மா. தெரியுது. நிறைய புத்தகங்கள் வாசிப்பாங்க சார் அம்மா. அந்த பழக்கம் அம்மா இருக்கு. இருந்தாலும் குழந்தைங்கள ஒரு சூழல்ல, கணவர் இல்லாத சூழல்ல தடுமாறாம, அதாவது நம்ம பலகீனம் அடையாம நின்று நம்ம குழந்தைங்களை ஆளாக்கணும், அதுவும் குறிப்பாக கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிற வைராக்கியம் இருக்குல்ல, அது வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் இந்த வாசிப்பு தளத்தில் இந்த ஆர்வம் இருக்க போய் அதை வந்து எந்த ஒரு ஆண் துணையும் சப்போர்ட்டும், ஒரு ஃப்ரெண்டோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ இல்லை எனக்குன்னு அப்பாவோ யாரும் எந்த ஒரு துணையும் இல்லாமல் சுயம்பா வளர்ந்தேன் சார். அம்மாவோட நிழல்ல மட்டும்தான். பாட்டி இருக்காங்க, பாட்டி அம்மா, அவங்க 2 பேர் தான் சார் எங்களை வளர்த்துனது. ஸோ எப்படியாவது நம்ம முன்னேறிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஏன்னா 2 பெண் நம்மளை வளர்த்தும் போது எப்படி நம்ம முன்னேறணுங்கிற ஒரு வழி, அது அந்த வழி தான் சார் நம்மளை கொண்டுட்டு போய் சேர்த்துனது. ஏன்னா இன்னும் அரசியலுக்கு வந்து சரியா பெண்கள் வரணும், பெண்கள் வந்தால் நல்லா இருக்குங்கிற ஒரு நோக்கத்தை அண்ணன் எனக்குள்ள விதைக்கும் போது சரியான ஆளுப்பா, அண்ணன் என்னை சரியா தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணம். நீங்கள் வந்து அம்மா உங்களை விஞ்ஞானி ஆக்கணும்னு இது பண்ணாங்கல்ல, அதுக்கப்புறம் அதை வந்து விரும்பி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? விரும்பி படிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார். யூஜி ஃபிசிக்ஸ் படிக்கும்போது அது இமேஜினேஷனில் தான் சார் படித்தேன். என்னோட ப்ரொஃபஸரே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் தான் பாடமே எடுப்பார். எல்லாம் கற்பனைக்கு போயிடுங்க, இது இப்படி இந்த ஆட்டம் இப்படி போகுது, எல்லாம் கற்பனையில் தான் நீங்கள் நான் சொல்கிறதையே எடுத்துக்கணும்பாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சார் ஃபிசிக்ஸ். ஏன்னா டஃப்ன்றாங்க. நீங்கள் தமிழ் வழியில் தானே படிச்சீங்க? தமிழ் மீடியம் தான் சார். இங்கே மேற்படிப்பு போகும்போது ஆங்கிலம் மேற்படிப்பு கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது தான் சார், இருந்தது தான். ஆனால் அது போக போக சயின்டிஃபிக் வேர்ட்ஸ் அப்படிங்கும்போது நம்மள ஒன்றும் பண்ணிக்க முடியாது, புரிதல் வேணும். ஆனால் தாய்மொழியில் படிக்கும்போது தான் இன்னும் டெப்த்தான ஒரு முடியும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நான் எக்ஸ்பெரிமெண்டல்னால ஒரு டேட்டா ரிசல்ட் எனக்கு வர்றது நான் முழுசாக ஐடென்டிஃபை பண்ணுறது. நான் இதுவே தாய்மொழியில் படிச்சிருந்தேன்னா எனக்கு அப்போவே அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளேயே இதுதான் இதுக்குள்ளே நடக்குதா, இந்த ரியாக்ஷன் தான் நடக்குதாங்கிறது இன்டெப்த்தாக எனக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ வேற ஒரு மொழியோட நம்ம உள்வாங்கி உள்வாங்கிறதுக்கு தாமதமாச்சு சார்.
ஜேஆர்எஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவா டிஎஸ்டி செப்ல பாரதிதாஸ் யூனிவர்சிட்டி திருச்சியில் ஒர்க் பண்ணேன் சார். அப்படியே அழகப்பா சிக்ரி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் தொட்டுட்டு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் டாக்டரேட் முடித்தேன் சார். முடித்த கையோடையே எனக்கு ஒரு 4-5 கண்ட்ரிலேருந்து ஆஃபர் வந்திருந்தது. அப்புறம் சைனா சூஸ் பண்ணேன். ஏன்னா நம்மளை அடிக்கிறவங்களே அவங்க தான். அவங்க என்னடா அட்வான்ஸ்டாக இருக்காங்க, என்ன நாலேஜில் இருக்காங்க, அந்த நாடு எப்படி இருக்குது, கம்யூனிஸ்ட் நாடுன்றாங்க, சர்வதிகார நாடு. ஆனால் மக்கள் இப்படி எப்படி டெவலப் ஆனாங்க. அதே மாதிரி தான் இப்போ பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா அண்டர் மிலிட்ரி கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆனால் அவங்க டெவலப்பே ஆகவே இல்லை. எப்படா நாட்டை விட்டு எஸ்கேப் ஆகணும் தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த நாட்டில் எந்த மாதிரியான ஆட்சி முறை இருக்கு, எந்த மாதிரியான டெவலப்மெண்ட் இருக்கு, எப்படி சட்ட ஒழுங்கு இருக்குன்னு அமெரிக்காவுக்கு சமமா இருக்கிறாங்கல்ல அவங்க, மக்கள் தொகை பெருக்கமா இருக்கு. ஆனாலும் வந்து அமெரிக்காவுக்கு வந்து டஃப் கொடுக்குற அளவுக்கு அவங்க நின்று இது பண்றாங்கல்ல. சைனீஸ் இப்போ நம்ம வந்து கணக்கிடவே முடியாதுங்க சார். இப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜிமெயில், யூடியூப், இன்ஸ்டா இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. அது ஒரு தனி தேசம். சீனாக்குள்ள இந்த பயன்பாடே கிடையாது சார். நீங்க வந்து VPN யூஸ் பண்ணி தான் நீங்க எந்த ஆப்பா இருந்தாலும் பயன்படுத்தவே முடியும். வடகொரியா மாதிரி அது ஒரு தனி தேசம் சார் அவங்க. அதில் எப்படி உங்களை அந்த இதுக்குள்ளே போனீங்க? அங்கே நான் நிறைய அப்ளை பண்ணேன் சார். நிறைய அப்ளை பண்ணதில் அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற ப்ரொஃபஸர் என்ன செலக்ட் பண்ணியிருந்தாங்க, இன்டர்வியூ பேஸ்டு. அதுக்கு பிறகு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பணியுடைய அடிப்படை என்ன கேஸ் சென்சர் சார். நான் பிஹெச்டி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சர் அண்ட் பயோ சென்சர் டுவர்ட்ஸ் டு மெடிக்கல் அப்ளிகேஷன், இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அங்கே போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த டிவைஸாகவே ஒரு கேஸ் சென்சர், ஒரு வாயு உணர்த்தியை வந்து ஒட்டுமொத்த டிவைஸாக நம்ம வந்து ஃபேப்ரிகேட் பண்ணோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கும் அப்ளிகேஷன் கொடுக்க முடியும், இண்டஸ்ட்ரியலும் கொடுக்க முடியும், மெடிக்கல் வானியல் சார்ந்த ஒரு பணி. ஆமாங்க சார். நம்ம கண்டுபிடிச்ச இந்த வாயு உணர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒருத்தர் கேன்சர் இருக்குது அப்படின்னா நம்ம பிரெத் மோலிகுல்ஸ் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். இதை வச்சு நீங்கள் போயிட்டு ஸ்கேன் பண்ண தேவையில்ல, ரேடியேஷன்ல அஃபெக்ட் ஆக தேவையில்ல, ஆப்ரேட் பண்ண தேவையில்ல. பிரெத் மாலிகுல் மட்டும் ஒரு ஏர் பேக்ல மூச்சு காத்து விட்டாவே போதும், அந்த சென்சார் சொல்லிடும் உனக்கு கேன்சர் இருக்கு இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிடும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பயோ மார்க்கர்ஸ்னு சொல்லுவோம். இந்த கேன்சருக்கு இந்த நடைமுறையில் இருக்கா? இப்போ இன்னும் நடைமுறைக்கு வரல சார். சில கண்ட்ரில ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆய்வு பணியில இருந்தீங்க நீங்க? ஆமாங்க சார். ஸோ நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கு தாமதமாகும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா முழுக்க தனியாருக்கு கொடுத்துட்டாங்க. இளைஞர்களை வந்து விஞ்ஞானிகளை உருவாக்கல. இவங்க விஞ்ஞானிகளை உருவாக்குறதுக்கு பதிலாக மது போதையர்களை தான் உருவாக்கி வச்சிருக்காங்க. இதே வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை உயர்த்திக்கிட்டு தன்னோட நாட்டை உயர்த்திக்கிறதுக்கு திட்டங்களை அவங்க வந்து வகுத்துக்கிட்டு இருக்காங்க. பேசிக்காகவே அவங்களுக்கு அந்த சென்ஸ் கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் பீரியடில் இருக்கிற இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டருக்கு பால் ஊற்றிக்கிட்டு, ஃப்ளெக்ஸுக்கு பால் ஊற்றிக்கிட்டு, ஆக்டர்ஸுக்கு பின்னாடி போய் செத்துக்கிட்டு, ஏன்னா முக்குக்கு பார்த்தீங்கன்னா மது கடைகள் தான் இங்கே இருக்கு. கோயிலுக்கு முன்னாடி இருக்கு சார். முன்னாடி ஸ்கூல் முன்னாடி பள்ளிக்கூடம் முன்னாடி எல்லா பக்கம் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பேராபத்தான நம்ம ஏவுகணை ஏவரம் போல இருக்கு. என்னங்க? நம்ம ஏவுகணை டாஸ்மாக்ல தான் ஏவரம். ஆமாங்க சார், அப்படிதான் இருக்கு. ஸோ அவங்க சைனா வந்து தாய்மொழியில் படிக்கிறாங்க சார். உணர்வு நீங்கள் ஹாயிலிருந்து பாய் வரைக்கும் அவங்க வந்து அவங்களோட மொழியில தான் பேசுவாங்க. நம்ம சின்னதாக ஒரு பைக் ஸ்டாண்ட் எடுறாம்போம், அதுக்கு பேர் நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அவங்களோட தாய்மொழியிலேயே பேசுவாங்க, தாய்மொழியிலேயே புரிஞ்சுக்கிறாங்க. நினச்சி பாருங்க, இவ்வளோ வளர்ந்த நாடு இன்னும் தாய்மொழியில தான் பேசிட்டு இருக்கு. நீ என் நாட்டுக்கு வரியா, நீ சைனீஸ் கற்றுக்க, நான் படிக்க போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டிகிரி போனீங்கல்ல நீங்க சைனா நான் ஒர்க் பண்ண போயிட்டேன் சார். நான் ஒர்க் பண்ண போனதுனால HSKங்கிற சைனீஸ் எக்ஸாம் நான் எழுத தேவையில்லை. ஆனால் நீங்கள் படிக்க போனீங்க அப்படின்னா உங்களோட மற்ற சப்ஜெக்ட்ல எல்லாம் நீங்கள் பாஸ் ஆகிருக்கலாம். ஆனால் சைனீஸ் அவங்களோட லாங்குவேஜ் கோர்ஸில் நீங்கள் ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா விசா தருவாங்க. நீ வந்து படிச்சு என்னோட சைனீஸ் என்னோட லாங்குவேஜ் நீ பாஸ் பண்ணா மட்டும் தான் உனக்கு டிகிரி சர்டிஃபிகேட்டே தருவாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும். அதுல ரொம்ப ஸ்ட்ராங் சார். என் மொழியை கத்துக்கிட்டு நீ போ, எனக்கு ஆங்கிலம் தெரியாது, நீ சைனீஸ் கத்துக்கிட்டு எங்கிட்ட படி. நான் எந்த நிலத்துக்கு வரேனோ அந்த நிலத்தோட மொழியை கத்துக்கிறது. எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க பாருங்க. தன்னோட மொழிக்காக பணிபுரிந்த அனுபவங்கள். என்னங்க? சீனால பணிபுரிந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? மிக சிறப்பா இருந்துச்சு சார். இங்க வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி இருக்காது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி கிடையாது. ஒரு பொண்ணா நீங்க சொல்லுங்க, ஒரு ஆண் 2-3 மணிக்கு இரவுல வந்து தனியா போயிட்டு வந்துட முடியும். ஆனா ஒரு பெண்ணால போக முடியாது, போயிட்டு வர முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி நிலைமை நாட்டோட சட்டம் ஒழுங்கு அந்த லட்சத்துல இருக்கு. அப்ப நினைச்சு பாருங்க சார் பொண்ணுங்களோட நிலைமைய. ஆனா அந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கம் CCTV இருக்கும். ஆனா அவங்க CCTV நம்பல, மக்களை நம்புறாங்க. சட்டம் ஒழுங்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும் சார். தண்டனைகளும் அதே மாதிரி பயங்கரமா இருக்கும் சார். அவங்க வந்து ரொம்ப பயப்படுவாங்க சட்டத்துக்கு.
ஆமா ஒரு அவங்க பாதுகாப்பான சூழல். நான் இரவு 2-3 மணிக்கு போனாலும் சரி, நான் பைக் ஓட்டுவேன். எலக்ட்ரிக் பைக் தான் சார் அங்கே யூஸ் பண்ணேன். பைக் ஓட்டுவேன் நல்லாவே. கொஞ்சம் நான் ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு, ஓகே ஒர்க் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கும்போது நான் பைக் எடுத்துகிட்டு எங்கள் யூனிவர்சிட்டிலேருந்து 1 கிலோமீட்டர்லேயே ஹில்ஸு சார், பர்பிள் மவுண்டைன் சொல்லிட்டு ஒரு பெரிய ஹில்ஸ் இருக்குது. அதை நான் போய்ட்டு ஒரு 5-6 கிலோமீட்டர் போயிட்டு ஒரு சுற்றிட்டு வரும்னு சொல்லிட்டு வருவேன். அந்த பாதுகாப்பு ஒரு இந்தியன் கேர்ளாக இருக்கிற எனக்கு சைனா கவர்மெண்ட் எனி டைம் சார். பாதுகாப்புனா அதுதான் சார் பாதுகாப்பு. நான் பயப்படுவேன் ஆஸ் இந்தியன் கேர்லா, நான் வெளியே போக நான் பயப்படுறேன். ஆனா நான் அந்த இடத்துல இவ்வளவு பாதுகாப்பு இருக்கு, சைனாவை நம்பலாங்கிற ஒரு இதை கொடுத்தது அவங்க தான். அந்த சூழல் தான். சரி, பாதுகாப்பான ஒரு இடம் சார். ஒரு விஞ்ஞானி ஆயிட்டீங்க, சைனால ஒரு நல்ல சம்பள ஊதியமும் நல்ல ஊதியமா இருந்திருக்கும், அது வேலை பார்த்துறீங்க. எப்படி வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள வந்தீங்க? அதுவும் அண்ணன் சீமான் கிட்ட நாம் தமிழர் கட்சியில எப்படி சேர்ந்தீங்க சார்? கல்வி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தை மாற்றுறதுக்கான ஒரு கருவி தான். சமுதாய மாற்றத்திற்கான ஒரு கருவி தான். ஆனால் அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த நாட்டோட மக்களோட வளர்ச்சியை மாற்றத்திற்கான, வளர்ச்சி நோக்கி போகிறதுக்கான ஒரு கருவி. நல்லா பாருங்கள், நம்ம நாட்டுக்குள்ளே யாரெல்லாம் சட்டங்கள் இயற்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உண்மையான அரசியல்னா என்ன, மக்களாட்சினா என்ன, அறிவியல்னா என்ன, அறிவியல் தொழில்நுட்பம்னா என்னன்னே தெரியாதவங்க தான் இப்போ இருக்காங்க. ஸோ எந்த இடத்துல யார் இருக்கணும், அரசியல் யார் செய்யணுங்கிறது இருக்குது. சில அடிப்படை பிரச்சனைகளை கூட தீர்க்க முடியாதவங்க, அதே அந்த இடத்துல ஒரு சயின்டிஸ்ட் இல்லாட்டி ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தெரிஞ்சவங்க இருந்திருந்தா அந்த அடிப்படை பிரச்சனையை சாதாரணமாக நவீன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்க முடியும். அப்போ இந்த இடத்துல அறிவியல் குறைபாடு அப்படிங்கிறது நம்மளோட அரசியலுக்குள்ளே இருக்குது. இப்போ இதை சரி பண்ணணும். இப்போ போஸ்டாக் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஜாப் தான். ஆனால் அரசியல் அப்படிங்கிறது என்னோட டியூட்டி, என் கடமை, என் மண்ணுக்கு நான் செய்ய வேண்டிய ஒரு கடமை. இப்போ இதுக்காக தான் என் வேலையை விட்டுட்டே வந்திருக்கேன். நான் இந்த இடத்துல பணம், அங்கே நல்ல சேலரி, வேலையை விட்டுட்டேன் சார். அங்க நான் இருந்ததும் நல்லா சொகுசா, ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிங் போது நினைச்சு பாருங்க, நல்ல சேலரி. கோமதி சண்முகத்தோட கனவு விஞ்ஞானி ஆகணுங்கிறது ஆயிட்டீங்க. நீங்க அந்த பணியை தொடர்றது தானே சரியா இருந்திருக்க முடியும். அம்மாவோட ஆசையே மண்ணுக்காக வந்துரு, கடமையை செய்யி, விஞ்ஞானி ஆயிட்டியா பாத்துக்கலாம், முதல்ல தமிழ் தேசியவாதி தானே அம்மா, நீ கிளம்பி வா பாத்துக்கலாம், முதல்ல எலெக்ஷன்ல நில்லு. படிச்ச பிள்ளை இவ்வளோ நாள் நீங்க கஷ்டப்பட்டதே வெளியே நின்றுட்டு ஒரு ஓட்டு போட்டு போறதுக்கு கிடையாது. இங்க எல்லாரும் நினைக்கிறாங்க வாக்கு அப்படிங்கிறது ஏதோ நான் அந்த சொசைட்டி ஏதோ ஒன்று பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சொசைட்டிக்கு பண்றது தான் வாக்குங்கிறதே. தன்னோட சுயநலம் சம்மந்தப்பட்டது. இப்போ நான் உங்களுக்கு ஓட் பண்றேன் அப்படின்னா எனக்கு இவரை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஓட் பண்றது இல்லை, இந்த சமுதாயத்தை நினைச்சு நான் ஓட் பண்றது. ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை நான் இந்த சமுதாயத்துக்கு பண்ற கடமை தான் ஓட்டு. அப்போ அம்மா சொல்றது எப்படி வந்து நாம் தமிழர் இயக்கத்துல எப்படி போய் சேர்ந்தீங்க சார்? நான் கட்சியாக தொடங்கப்பட்டதுக்கு பிறகு தான் வந்தேன். இந்த இடத்துல தமிழ் தேசியம்ங்கிறத நல்லா ஊன்றி கொடுத்தது அண்ணன் சீமான் அவர்கள் தான் சார். எங்கெல்லாம் என்னோட வரலாற்று வீரர்கள் வந்து தலை ஓங்குறாங்களோ அங்கெல்லாம் இந்த திராவிட அரசு அடிச்சுது. ஐயா வீரப்பன் ஐயாவா நீங்கள் எடுத்துக்கலாம், அவரை வந்து வேற லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. ஆனால் அவர் ஒரு வீரன். எங்க பிரபாகரன் தமிழர்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கக்கூடாது சார். எங்கெல்லாம் தலை ஓங்குச்சோ அங்கெல்லாம் அடிச்சாங்க. அப்போ அவ்வளவுதான், தமிழர்கள் அப்படின்னாவே வீரர்கள் தான், எங்களுக்குள்ள இருக்கிறதே வீரியம் தான், வீரர்கள் தான். இதையே நீ அடிச்சு என்னோட ஜீனை நீ ஏதோ வேற மாதிரி நீ எடுத்துட்டு போற அப்படிங்கும்போது ஹூ யூ ஆர்ங்கிற ஒரு கொஸ்டின் வருது. எனக்கு நீ யாரு, இந்த தமிழ்நாட்டு அரசியலுக்கு நீ யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள வருது இல்லை. அப்போ இதையே நம்ம செய்யக்கூடாது. படிச்சிருக்கோம், அறிவியல் நாலேஜ் இருக்கு, அரசியல் நாலேஜ் கற்றுக்கிட்டே தான் கற்றுக்குறோம். எங்கள் அண்ணன் சிறப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற ஒரு அயோக்கியத்தனமான அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் என் மக்களுக்கு நல்லது செய்வோங்கிற அரசியல் எங்களுக்கு போதுமானது. இவங்கள நல்லாவே எந்த வயதில் உங்களுக்கு வந்து இந்த உரையெல்லாம் சீமான் அவர்களுடைய பேச்சுகள் இதெல்லாம் எப்போ கேட்க ஆரம்பிச்சு? நான் 22-23 வயசுல எல்லாம் அண்ணனோட பேச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ அண்ணன் ஒரு முறை ஊருக்கு வந்திருந்தாரு. அப்போ கொடி ஏற்றுறோம். இன்னும் சொல்ல போனால் அந்த மாவட்டத்திலேயே அந்த மாவட்டத்திலேயே முதல்ல புலிக்கொடி ஏற்றுனது நம்ம தான். அப்போது அண்ணனுக்கு அண்ணனும் என் கூட பிறந்த அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அண்ணாவை ரொம்ப பிடிக்கும். நான் விட்டுட்டுனா கூட எங்கள் அண்ணன் கூப்பிட்டு சொல்லுவான், பாப்பா அண்ணனோட பேச்சு கட்டி அண்ணன் அப்படி பேசினாரு, மூர்த்தி சண்முகம். ஸோ அவன் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு எங்கள் சித்தப்பா அண்ணன் தம்பிங்க எல்லாரும் ஒன்று கூடி இதுதான் சரியான அரசியல் பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ நாம திராவிடர்கள் இல்லைங்கிற ஒரு கோபம் வர ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் திராவிடர்கள் நம்பிக்கிட்டு இருந்தீங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் திராவிட நாடு அப்படின்றாங்க, அதுக்குள்ளதான் இருக்கும் போல அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் சார். அவ்வளோதான். ஏன்னா அப்போ டெக்னாலஜி இல்லை சார். நான் மாஸ்டர் டிகிரி படிக்கிற வரைக்கும் என்கிட்ட மொபைல் கிடையாது. அப்போ டெக்னாலஜி இல்லை, நம்மளுக்கு சொல்லித்தர எதுவுமே இல்லை. எப்படியும் அம்மா அண்ணன் தம்பி இவங்க பேசுறது தான்.
அப்போ அந்த டைம்ல அரசியல் வந்து எந்த ஒரு காலேஜ்லயும் ஸ்கூல்லையும் குரு பேசினதே இல்லை. அரசியலை பேசின ஒரே ஒரு ஆளு அண்ணன் சீமான் அவர்கள் தான். அரசியல்வாதிகளே அரசியல் பேசல சார், அரசியல்வாதிகளே அரசியல் பேசல. ஸோ அண்ணன் தான் வந்து அந்த இடத்துல வந்து அரசியல் பேசுறாரு. யாரு நம்ம எப்படி இருக்கணும் என்னை கூப்பிட்டு இப்படி நான் கை கொடுக்குறேன், அண்ணன் கையை இறுக்கி பிடிச்சி சொல்றாரு, நீங்களும் தான் வரணும் மண்ணுக்கு, எல்லாம் படிங்க, நல்லா படிங்க, படித்து முடிச்சுட்டு வாங்க, நமக்கான வேலை நிறையா இருக்குது, நம்மளாம் செய்யணும் அப்படின்ற சொல்கிறாரு. சரிங்கண்ணா அப்படின்ற. ஆனால் அப்போவுமே ஓகே சீமானண்ணா வர. ஆனால் இப்போ இருக்கிற சீமானண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஃபீல் இல்லை. இப்போ இருக்கிற சீமானண்ணா அண்ணன் சீமானண்ணா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ எனக்கு தெரியல, ஏன்னா நம்ம கவனிக்கல, சரியா கவனிக்கலாம். அப்போ ஒரு 10-20 பேர் கூட தான் அண்ணன் இருந்தாரு. அப்போ நினைச்சு பாருங்க, ஒரு 10 வருடத்துல 10-20 பேர் கூட இருந்துட்டு ஒரு 10 லட்சம் பேருக்கு பின்னாடி வச்சிருக்காரு அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய சேஞ்சஸ். என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் சார், என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இன்னொரு மீறி இப்போ எனக்குள்ளே டவுட் ஒரு இதை பேசலாமா அதை பேசலாமா. ஏன் நான் ஒரு வார்த்தை சொல்றேன்னா அது என் குடும்பம் கேட்கறது பெரிய விஷயம். யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு மூலையிலிருந்து ஒருத்தர் பேசுனதுக்கு பின்னாடி 36 லட்சம் ஓட்டு இருக்கு அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய சேஞ்சஸ்ன்னு பாருங்க. தமிழினத்துக்கு வந்து மிகப்பெரிய சேஞ்சஸ் தான் சார், உண்டு பண்ணக்கூடிய மிகப்பெரிய சேஞ்சஸ். இது வந்து நம்ம சாதாரணமாக சொல்லிட முடியாதா சார். இது வந்து ஒரு வரலாற்று பீரியட்ல நம்ம இருக்கிறோம். தமிழ் தேசியம் மீண்டும் எழுது அப்படிங்கிற ஒரு வரலாற்று பீரியட்ல தான் நம்ம இருக்கோம். இன்னும் சொல்ல போனா சுதந்திரத்துக்கு முன்னாடி நாங்க போராடினதை விட சுதந்திரத்துக்கு பின்னாடி என்னோட அடிப்படை தேவைகளுக்காக நான் போராடினது அதிகம். அது குறிப்பாக திராவிடர்கள்கிட்ட இருந்து போராடுறது தான் எங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்கு, ரொம்ப சவாலா இருக்கு சார். சரி, நாம் தமிழர் கட்சிக்குள்ள வந்துட்டீங்க, இப்போ வேட்பாளர் ஆயிட்டீங்க. வந்து எப்படி இருக்கு இந்த அறிவிப்பு வந்தப்போ? முதல்ல வந்து ஆவடி தொகுதியுடைய வேட்பாளராக ஆயிட்டீங்க. அன்னைக்கு வந்து அறிவித்தப்போ எப்படி இருந்துச்சு? கடமையை தலைமையில வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு சார். முதல் முறையா வாழ்க்கையில அப்பதான் நான் ஃபீல் பண்றேன். அது அந்த பிரம்மாண்ட அந்த ஒரு மாநாட்டுல அப்படி உங்க பேரை சொல்லும்போது அது அந்த உணர்வு எப்படி இருந்தது? மாறா ஜெயிச்சிருவோம் மாறா அந்த ஃபீல் தான் சார். ஜெயிச்சிருவோம் மாறா, சீட்டு கன்ஃபார்ம், இந்த இடத்துல நம்ம அடிக்க போறோம், நமக்கு வந்து அண்ணன் நம்மளை தேர்ந்தெடுத்தது பெரிய விஷயம். இத்தனை வந்து படித்த பிள்ளைகள், அறிவார்ந்த பிள்ளைகள், பல நாடுகள் பார்த்த பிள்ளைகள் இவ்வளவு பேர் இருக்கும்போது அதுலயும் ஒருத்தியா என்ன, அதுவும் 3 அமைச்சர் இருக்கிற ஆவடியில் என்ன தேர்ந்தெடுத்திருந்தது பெரிய விஷயம். அப்ப எவ்வளவு பெரிய கடமை, எவ்வளவு பெரிய நம்பிக்கை அண்ணன் மேல வச்சிருக்காரு. நான் இன்னும் எவ்வளவு புயல் வேகத்துல போகணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது சார். நிறைய திட்டங்கள் வச்சிருக்கோம், எப்படியெல்லாம் நம்ம பண்ணணுங்கிறதுக்கான நிறைய திட்டங்கள் இருக்கு. திருச்சி மாநாடு, அந்த மாநாடு பத்தி சொல்லுங்க. அந்த மாநாட்டோட நீங்க மேடையிலேருந்து சுற்றி எல்லாத்தையும் கவனிச்சிருப்பீங்க. அந்த மேடை, அந்த மாநாட்டியோடைய பிரம்மாண்டம், அந்த நிகழ்வை எப்படி உணர்வு? சில கூட்டங்களெல்லாம் பார்க்கும்போது சார் அப்படியே ஒரு 100 பேர் 200 பேர் தான் இருப்பாங்க, அதிகபட்சம் 1000 பேர் இருப்பாங்க. என்னால் மக்களை பார்க்க முடியும். ஓகே இன்னாரு இங்கே நிற்கிறாங்கன்னு என்னால் பார்க்க முடியும். இத்தனைக்கும் நான் ஸ்டேஜில் உட்காந்துருந்தேன். இந்த அலைகடல் அப்படிம்பாங்களே சார், அந்த மாதிரி இருந்தது. எனக்கு மக்கள் தானே இதில் அவ்வளோ பீப்புள் சார், என்னால் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணவே முடியல. அவ்வளோ பீப்புள், கிட்டத்தட்ட 5-6 லட்சம் பேர்த்துக்கு மேலே கூடி இருப்பாங்க. நம்மளால நான் என்னோட கண் பார்வை தொடுற தூர அளவுக்குமே மக்கள் வெள்ளம் தான். அவ்வளோ ஒரு ஒழுக்கமா போலீஸ் உட்கார்ந்துருக்காங்க, சேர் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. அதெல்லாம் மேடைகள்ல மட்டும் தான் பார்க்க முடியும் சார். மற்ற மேடைகளில் போய் மாநாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஊடகவியாளரே கேமரா எடுத்து என்ன வேற ஃபோக்கஸ்ல வச்சிருப்பாங்க. இவங்க பேச எங்க வேணா கேட்டுக்கலாம். இங்க யார் அடிச்சுக்கிறாங்க, வெட்டிக்கிறாங்க, யார் எல்லாத்தையும் உடைக்கிறாங்க, எவன் மேலேருந்து விழுக போறான், எவன் தலைவா முத்தம் கொடுன்னு கேட்க போறான்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் சார் ஃபர்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணும் கேமரா. ஆனா நம்மளோட கூட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா கேமரா ஃபோக்கஸ் ஆனது அண்ணனை மட்டும்தான், அண்ணனையும் வேட்பாளர்களையும் மட்டும்தான். இதெல்லாம் நீங்க சொல்லுங்க, இது எவ்வளோ பெரிய மாற்றம்னு சொல்லுங்க. இந்த காலகட்டத்தில் இதே பக்கத்தில் நடக்கிற மாநாட்டில் அவ்வளோ ஒழுக்கமற்று அசுத்தமான ஒரு நாகரிகமற்ற ஒரு மாநாடு சில இடத்துல நடக்கும் பொழுது இவ்வளோ மக்கள் சீமானவர்கள் நடத்தின பிறகு போட்டியா வந்து இப்போ திருச்சியில் நேரு வேற நடத்தின அந்த மாநாட்டோடைய காட்சிகள்லாம் சந்திச்சிருக்குது. என்னென்ன கூத்துகள் நடக்குது அப்படின்ட்டு, உணவு பொட்டலங்கள் ஒரு பக்கம் இருக்கு, எல்லாத்துக்கும் காசு கொடுத்து தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த இடத்துல நம்ம தண்ணீர் குழாய் கொடுத்து மக்களுக்கு தண்ணீர் கொடுத்ததுலேருந்து அந்த சிறு குழந்தைகள் வந்து இந்த சேர் எடுத்து போட்டது, ஒரு பாதுகாப்பான சூழல்ல போலீஸ்காரங்க சீமான் கட்சியாப்பா நாம் தமிழர் கட்சி அந்த பிரச்சனையே வராது, சேர் போட்டு உட்காருவோம்னு சொல்லிட்டு உட்கார்ந்து நம்ம கூட இருந்து அந்த வார்த்தைகளை கேட்டது. ஏன்னா அவங்களுக்காகவும் நம்ம சேர்ந்து பேசுறோம் அப்படிங்கிறது. அதுல நாய்க்கெல்லாம் சேர் போட்டு தூங்க வச்சிருக்காங்க சார். அது பாருங்க, உழைக்கல அந்த நாய் கூட குறைக்கல, அது பாட்டுக்கு படுத்து தூங்குது சேர்ல. அவ்வளோ ஒரு இயற்கை சூழ்ந்து ஒரு மாநாடு பண்ணதுங்கிறது பெரிய விஷயம். அந்த இடத்துல நாங்க வந்து மணி கலெக்ட் பண்றோம் அப்படிங்கும் போது கூட மற்ற கட்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா
இருக்கிறத எடுத்துட்டு விடுவாங்க. இது அப்படியே கடந்து போகுது. யாரோ ஒரு மூலையில எங்கேயாவது உள்ளுக்குள்ள கையை விட்டு எடுத்து பாக்கல சொல்லிடுவேன். நினைச்சு பாருங்க. திமுகல இப்படி ஒரு குடத்தை கொடுத்து ஒரு பெண் உறுதிமொழி எடுத்துட்டு இருக்கு, அங்க இருக்க வலையில ஒருவரா நினைச்சு பாருங்க. சோ இப்படி ஒரு 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 மானங்கெட்ட ஒழுக்கங்கெட்ட ஒரு ஆட்சி நடக்கிற இடத்துல மானங்கெட்ட புரியுது சார் உங்களுக்கு. தன்னோட கை தொட்டு தான் வலையில் எடுக்கிறாங்க. உன் மானமுள்ள பொண்ணு வந்து அந்த இடத்துல செருப்பு கழட்டி அடிச்சிருக்கணும். அப்போ என்னால் ஓப்பனாகவே சொல்ல முடியும், ஒரு மானங்கெட்ட அரசு அதுக்குள்ளதான் இருக்காங்க. இப்படி இவங்களுக்கு இப்படியான ஒரு அரசியலுக்கு நடுவுல அண்ணன் சீமான் அவர்களை எடுத்துட்டு வந்த இந்த மாநாடு அப்படிங்கிறது வரலாறு பதிச்சவங்க சார். யாருனாலும் பண்ண முடியாது கட்டாயமா. மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒண்ணுதான் சார். அந்த நான் சொன்னேன்ல அந்த பேருந்து தமிழ்நாடு வாசகம் இல்லை, வார்த்தை இல்லை அப்படிங்கிறது, அதில் ரொம்ப கொந்தளிச்சு போய் போராட்டம் நடத்துனீங்க. ஏன் அவ்வளோ கோவப்பட்டீங்க? பொத்துக்கிட்டு வந்தால் தானே சார் ஒத்துரும் வரும் சார். எங்களுக்கு தமிழர்களான எங்களுக்கு கட்டாயமாக வரும். நான் என்ன கேட்குறேன், அடிப்படை உரிமையில் கை வைக்கிறதுக்கான உரிமையை யாரும் உனக்கு கொடுத்தது? என்னோட அடிப்படை உரிமையை நீ செஞ்சு கொடுக்கணும். அதை விட்டுட்டு என்னோட அடையாளத்தை நீ எடுக்கக்கூடாது. ஏன் என்னோட அடிப்படை மீறி நீ என் அடையாளத்தையே பறிக்கிறியே? நீ யார் இந்த மண்ணுக்குள்ள? நீ யாருக்கான அரசியல் செய்கிற கேள்வி வருது. தமிழ்நாட்டு மக்களோட டாக்ஸ் வேணும், தமிழ்நாடு மக்களோட உழைப்பு வேணும், தமிழ்நாட்டு மக்களோட வாக்கு வேணும். வாக்கு வங்கியாக மட்டும் பயன்படுத்திக்க தோணும். ஆனால் தமிழர்களோட அடையாளமான தமிழ்நாடுங்கிறத சொல்றதுக்கு மட்டும் உனக்கு வலிக்குது. அந்த கொந்தளிப்பு தான் சார். ஏன்னா நினைச்சு பாருங்க, முதல்ல தமிழ்நாடு அரசு தான் சார் இருந்தது. அந்த தமிழ்நாடு பயங்கரமா சண்டை போட்டீங்களா போலீஸ்? நமக்கு அந்த போராட்ட காலம் புதுசுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து போராட்ட காலம் எனக்கு புதுசு. காவல்துறைக்கு அது புதுசா இல்லை. நான் என்ன வேலைக்கு வந்தேன்? நான் தான் உங்களுக்கு டாக்ஸ் போட்டு உங்களுக்கு சம்பளமும் கொடுக்குறேன். நீ எங்கள் கூட சேர்ந்து வேலை செஞ்சுருக்கணும் இல்லையா? ஆளுங்கட்சிக்கு நீ ஆதரவாக இருந்து வேலை செய்றியா? அப்படியே கையை கட்டி நின்றுக்கோ. நான் பாட்டுக்கு என்னோட வேலையை விட்டுட்டு போகிறேன். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட காசு இல்லை, 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. என் மேலே 11 லட்சம் கோடி கடன் இருக்குது சார். இப்போ என் தலைமையில் ஒரு 1.5 லட்சம் ரூபா கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னடா இது தமிழ்நாடுன்னு கூட இல்லையான்னு சொல்லிட்டு நான் என் சொந்த காசை போட்டு தமிழ்நாடுன்னு ஒட்டிட்டு போகிறேன். அந்த வார்த்தை மட்டும் ஒட்டிட்டு போறேன். ஏன்னா உங்ககிட்ட காசு இல்ல. 10 லட்சம் கோடி கடன் வாங்க தெரிஞ்ச உனக்கு, லேப்டாப்ல அப்பா அம்மா போட்டோ போட தெரிஞ்ச காசு இருந்த உனக்கு, அதுக்கு டைம் இருந்த உனக்கு, தமிழ்நாடு பேருந்துல தமிழ்நாடுன்னு போட கூட சார் காசு இல்ல. இப்பதான் பிரைவேட் பஸ் அதிகமாயிடுச்சு இல்ல சார்? கவர்மெண்ட் பஸ்ஸே கம்மியா தான் திராவிட நாடுன்னு போடுறதுக்கான முன்னோட்டமா இருக்குமோ என்னவோ. அப்படி போட்டாங்கன்னா முடிஞ்சாங்க சார். திராவிட நாடுன்னு போட்டாங்கன்னா அவ்வளோ மானம் கெட்டவங்க இல்லை சார். நம்ம அவ்வளோ மானம் கெட்டெல்லாம் போயிடல. ஏதோ இளைஞர்கள் அப்படியே ஒரு சினிமா பேஸ்டில் அந்த திரை வெளிச்சத்திலே போயிடுவாங்க. சும்மா படித்த பிள்ளைங்க எல்லாம் அரசியல் பேசாது, அரசியல் ஒரு சாக்கடை நினச்சி ஒதுங்கி போயிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லை சார். சீமான் பின்னாடி இருக்கிற ஒவ்வொருத்தரும் புரட்சியாளர்கள் தான். அது நீங்க மழலையர் பாசறை பேசுற பிள்ளைங்க பேசுற வார்த்தைகளுக்கு சவால் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி அண்ணன் சரியான பிள்ளைகளை உருவாக்கி வச்சிருக்காங்க. என்னோட அடையாளத்தை எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது சார். இப்போ ஆவடி வேட்பாளரா வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? வருகின்ற வாரத்துல இருந்து பிரச்சாரம் சார். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வார்டு வாரியா மக்களோட பிரச்சனைகளை கேட்டிருக்கோம். பிரச்சனைகளை கேட்டு முதல் தடவை அப்போதான் சார் போயிட்டு ஐயா நாசர் ஐயாவோட தேர்வுலேருந்து ஒரு 100-150 மீட்டர் தான் சார் காலை வைக்கிறேன். இன்னும் இத்தனை குப்பைகள் இருக்கு. துப்புரவாளர்கள்லாம் வந்து கிளவுஸ் போடாமல் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கால்வாய் இருக்கு, எதுக்குள்ள கோயில் இருக்கு, கால்வாய்க்குள்ள வெறும் பியர் போட்டிலும் காகித குப்பைகளாக கிடக்குது. இது இவ்வளோ அசுத்தமான மண். மக்கள் கிராஸ் பண்ணி போறாங்க அப்படின்னா அவ்வளோ மூக்க மூடிட்டு போறாங்க. நோய்களுக்கு உள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிற மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன இப்படி குப்பை கிடக்குதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது துப்புரவாளர்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறோம். அங்கே ஒரு இளைஞர் யாருக்கோ கால் பண்ணாங்க. எங்களுக்கு தெரியுது 5 நிமிஷம் தான் சார். கவுன்சிலர் ஓடி வர்றாரு. ஓடி வந்த உடனேயும் மாமா நம்ம எடுத்துருவோமா, அது ஜேசிபி வந்துட்டு இருக்குமா அப்படின்னா, ஐயோ என்னையா நாம் தமிழருக்கு இவ்வளோ பயம் இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு அது ஒரு உள்ள என்ன கொம்ப ஊருக்குள்ள போந்துட்டாங்க. ஆமா சார், அதுவும் நாம் தமிழர்னாவே இவ்வளோ பயம் இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு நான் எதுவுமே பேசலையே, குப்பைகள் இப்படி கிடக்கேன்னு தானே மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ யாரையா வந்து கேட்கறதுக்கு, இவ்வளோ நாளா உனக்கு தெரியலையா? அந்த தார் ரோடு சரியில்லைங்க. நம்ம போயிட்டு வந்த 3வது நாள் எல்லாத்தையும் கொட்டி நைட்டோட நைட்டா ரோடு போட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், ரோடு போட்டது அது மகிழ்ச்சியான செய்தியே கிடையாது. ஏன்னா 1 சென்டிமீட்டர் கூட கம்மியா இருக்குது அந்த ரோடு. சரியான தார் கிடையாது, சரியான கலவையில் அந்த ரோடு போடப்படலை. இப்போ அது ஒரு 2 மாசம் தாங்கிறது பெரிய விஷயம். இந்த வரிப்பணத்தில், மக்களோட வரிப்பணத்தில் தான் நீ அந்த தார் ரோடு போட்ட, உன் சொந்த காசுல நீ போடல. அப்போ இந்த வரிப்பணத்துக்கு 2 மாசத்துல உடஞ்சி போகிற இந்த ரோடு போட்ட இந்த வரிப்பணத்துக்கு உன்னால் பதில் சொல்ல முடியுமா? யாரோட வரிப்பணத்தை இப்படி வீண் பண்ணிட்டு இருக்கிற?
இப்போ உங்களால பயந்து போய் தான் இந்த ரோட போட்டாங்க. கட்டாயமா இப்போ சார். 3 மறைமுகமா நாள்ல மறைமுகமா நீங்க தான் காரணம். நாம் தமிழர் கட்சியோட சாதனை சார் அதுவே. அதுவும் பாருங்க, அவ்வளவு பயத்துல ஒரு இருக்கலாம், அவ்வளவு பயமா உனக்கு 3 நாள்ல டக்குன்னு நீ போடுற அப்படின்னா, நீ போடுப்பா, நீ சரியா போடு, அதுதான் எங்களுக்கு வேணும். மக்களுக்கு நீ தான் ஆட்சியில் இருக்க, நீ தான் பண்ணணும், நீ பண்ண வேண்டியதுதான். ஆனா அதுல கூட வாப்பா ஊழல், வா தெரு தானே, நீ தான் நாளைக்கு. ஆவடி அந்த பகுதி வந்து ரொம்ப முக்கியமான பகுதி, அரசியல் களத்தில் முக்கியமான இடம் அது. உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆள்கள்லாம் பெரிய தலைகள். இப்போ நீங்கள் ஒரு சின்ன பொண்ணாக வந்து அதை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? ஐயா, நான் அவங்கள அறிவாயுதத்தை வச்சு எதிர்த்து அடிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு அவங்க தயாராக இருக்கணும். எந்த இடத்துல மீட்டிங் போட்டாலும் சரி, நான் நின்று பேசுகிறேன். அதே 3 அமைச்சர்கள் வந்து பேசுவாங்களான்னு மட்டும் கேளு. கூட்டணி போகிறவங்க யாராக இருந்தாலும் சரி, நான் அறிவாயுதத்தோட பேசுகிறேன், டெக்னாலஜியோட பேசுகிறேன். இந்த மண்ணுக்குள்ளே என்னென்ன திட்டங்கள் இருக்குது, எப்படியெல்லாம் நான் கொண்டுட்டு வர போகிறேன். நீ போட்ட பட்ஜெட்டை விட சரிபாதி காசு சரிபாதியான காசு போதும் அந்த திட்டங்களை செய்து முடிக்கிறதுக்கே. இதை நான் டெக்னாலஜி வைஸ் நான் பேசுகிறேன். எனக்கு ஈக்குவலாக அதே மாதிரி சயின்டிஃபிக்காவோ நல்ல அரசியல், மக்களுக்கான அரசியலையோ நீ பேசுறதுக்கு நீ தயாரா? ஸ்டேஜ் போடுவோம், 4 சேர் போடுவோம், நாம் தமிழர் கட்சி 4ஆவதா கூட நிற்கிறேன், பேசுங்க, நானும் எதிர்த்து பேசுகிறேன். ஒரு பெண் பிள்ளையா இருந்து என்கிட்ட நீ பேசு, முதல்ல எதிர்த்து. நான் என்னோட இதை பேசுகிறேன். அப்போ நீ 65 ஆண்டு காலத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? இல்லை மாற்றி மாற்றி ஆட்சி செஞ்சீங்களே, உங்கள் சொந்த மண்ணு தானே, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? அமைச்சருங்க சார், தமிழ்நாட்டுக்கே அமைச்சர், தொகுதிக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கே அமைச்சர். தமிழ்நாட்டோட அமைச்சர் தான் தொகுதிக்கே பண்ணல, எவ்வளவு பெரிய அவலம் பாருங்க. எப்படி அவர் வந்து முகத்தை வெளியே எடுத்துட்டு வராருன்னே தெரியல, இனி எப்படி வரப்போறாருன்னு தெரியல. மக்கள் திரும்ப திரும்ப காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அவங்க நம்பிக்கையோட பயணம் செய்யறாங்க. இந்த நம்பிக்கை எப்படி உடைப்பீங்க நீங்க? சார், பணம் வாங்கிக்கிட்டு தான் ஓட் பண்ணுவாங்க அப்படின்னா எதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல 10% ஓட்டு வாங்கியிருக்கோம் நீங்க நினைச்சு பாருங்க. 10% சார், எவ்வளோ பெரிய மாற்றம் எங்களுக்கு அது. அப்போ மக்கள் வந்து மாற்றத்தை தான் எதிர்பார்க்குறாங்க. இவ்வளோ நாள் வந்து திமுக அதிமுக அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு போய்கிட்டு இருந்தாங்க. இப்போது 2 பேருமே அயோக்கியர்கள் தான், 2 பேருமே மக்களுக்கானவர்கள் கிடையாது, தன்னோட சுயநலத்துக்காக பயன்படுத்துகிறாங்க இந்த பொறுப்பை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முடிவெடுத்துட்டு தான் மாற்று கட்சியாக நாம் தமிழர் கட்சி பார்க்குறாங்க. இப்போ 10% ஓட்டு வாங்கியிருக்கோம். இன்க்ரிமெண்ட் நம்மளோட கிராஃப்லாம் பார்த்தீங்கன்னா டிரெக்ஷன் க்ரோத்து தான் சார், ரொம்ப ஷார்ப்பான க்ரோத்து தான். அப்போது இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இந்த பணத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா அங்கெல்லாம் கொஞ்சம் செட்டில்டான பீப்புள், 90% பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா வெல் எஜுகேட்டடான பீப்புள், நல்ல நாலேஜான பீப்புள். அப்போ பணங்காசுக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா கஷ்டத்துக்குள்ளேயே தான் இருக்காங்க. வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்களாவே அவங்களுக்கு சாலை வசதியிலிருந்து எந்த வசதியுமே கிடையாது. இயற்கை சூழலை சீர்படுத்தாமல் இயற்கை சூழலை ரொம்ப அசிங்கப்படுத்தி தான் வச்சுருக்காங்க. அப்போ மக்களுக்கு தெரியுது, டெய்லி வாக்கிங்கே இப்போ அங்கே தானே சார் போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியுது இப்போ நாம் தமிழர் கட்சி வந்தால் சரியாக இருக்கும். மக்களுக்கான இவ்வளோ போராட்டங்களில் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க பண்ணியிருக்கும் போது ஆட்சிக்கு வந்து அவங்க நல்லா தானே பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த இடத்துல ஒரு பெண் பிள்ளையா நான் நல்லா ஒரு படித்த சில நாடுகள் பார்த்துட்டு வந்த பொண்ணாக நான் அங்கே நிற்கிறேன். கட்டாயமாக அந்த முறை நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் சார். சரி, இப்போ நாம் தமிழர் கட்சியில் வந்து அது ஒரு விவசாயத்தை அது பாரம்பரியத்தை பேசக்கூடிய ஒரு கட்சியாக சொல்லப்படுது. ஆனால் நாம் தமிழருடைய வேட்பாளர்கள் எல்லாருமே வந்து உங்களை மாதிரி விஞ்ஞானிகள், படித்த பட்டதாரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க. ஏன்ப்பா ஒரு விவசாயிகள் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? சார், இப்போது கொஞ்சமாக பணத்தை குறுக்கி சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கு பிறகு நான் பண்ணினது ஒரு சின்ன லேப் நான் உருவாக்கல சார். மீன் குளத்தை தான் வாங்கினேன். மீன் குளத்தை வாங்கி மீன் வளர்க்குறோம். இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்துனேன் அப்படின்னா விவசாய நிலத்தை வாங்குவேன். எனக்கு விவசாயம் தான் பெருசு. படித்தாலும் நான் விவசாயி தான். படித்தாலும் நான் விவசாயி தான். என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம் பண்ணணும். நான் விவசாயம் பண்ணணும். மீனவர் குடும்பம் சார், நம்ம மீனவர் குடும்பம். அப்போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்து இந்த மாதிரி தொழில் சார்ந்து தான் வந்துட்டுருக்கு. சில நாடுகள்லாம் பாருங்கள், பணத்தை கொட்டி வச்சுருப்பாங்க. டைடல் பார்க்கே வந்திருக்கு, ஐடி உள்ளே வருது சார். ஆனால் அவங்களுக்கான சாப்பாடு எங்கேருந்து வருது? நான் உனக்கு வந்து காசு கொட்டுறேன், ஆனால் எனக்கு உணவு கொடுன்னு கெஞ்சுறாங்க. அங்கே உணவு பற்றாக்குறை தான். 3rd வேர்ல்டு வார் வரப்போகுது. அதில் ஒரு பார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பசி பட்டினியுமே இருக்கும். அப்போது அதை நோக்கி தான் நம்ம போய்கிட்டே இருக்கோம். என்ன வளம் இந்த இடத்துல இல்லை. சும்மா வார்த்தைக்காக கூட 3வது உலக போர் சொல்லாங்க. ஒரு சிப்பு நான் 250 ரூபாய்க்கு வாங்குவேன் சார். ஒரு செமிகண்டக்டர் சிப்பு ஒரு 250 ரூபாய்க்கு வாங்குவேன். கொடுத்துட்டு போக வேண்டியதான். ஆனால் சாப்பாடு 1000 ரூபாய்க்கு நீ வாங்கினா தான் உன் பசி தீருனா வாங்கித்தானே தீருவேன். பசிக்கு தானே இங்கே எல்லாமே. விவசாயம் தான் சார் எல்லாமே. இப்போ டென்மார்க்கெல்லாம் சில கண்ட்ரிகள்லாம் பார்க்கும்போது விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க. சும்மா பக்கத்தில் இருக்கிற சைனா பாருங்க, விவசாயம் தான்.
விவசாயத்தை தான் முதல் முக்கியமாக எடுத்து டெக்னாலஜி வளர்த்திட்டு போனாங்க. தனக்கான சோர்ஸ் விவசாயத்திலேருந்து எடுத்து சில நாடுகளுக்கு வந்து உணவுப் பொருட்களை கொடுத்து அப்படியே அதில் வந்த வருமானத்தை வச்சு டெக்னாலஜியை வளர்த்து இன்னைக்கு யார் வந்தாலும் எது தடிப்பான் வாடான்றான். இவங்க என்ன பண்ணுறாங்க, சாப்பாட்டுக்கு எல்லாத்தையும் ஃப்ளாட் போட்டாங்க, நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. ஃப்ளாட்டு போட்டதுக்கு பிறகு சாப்பாட்டுக்கு நீ எங்கே போவ, பறந்தூர் விமானம் விமான நிலையம் புதுசாக கட்டுறேன்றாங்க. அந்த இடத்துல எத்தனை பேருக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுப்பீங்க? அதுவே விவசாய நிலம் இருந்ததுன்னா எத்தனாயிரம் பேர்த்தோட சோர்ஸ் அது. விவசாய நிலத்தை நீ வேற எங்கேயாவது போய் விவசாயம் பண்ணிக்க முடியுமா? ஸோ ஒரு விவசாயத்தோட அருமை வந்து இன்னுமா இவங்களுக்கு புரியல. கைக்குள்ள உலகமே இருக்குது, மொபைல் எல்லாமே இருக்குது. எத்தனை பேர் பசி பட்டினியால் செத்துட்டு இருக்காங்கன்னு தெரியுது. சில நாடுகள் அதீத வளர்ச்சி அடைய காரணமே விவசாயம் தான். அதில் வர பணம் தான். உனக்கு பணம் தான் முக்கியம்னா விவசாயத்தில் எடுத்துகிட்டு போ. நம்ம பசியும் ஆறும், நம்ம எதிர்காலத்துக்கு தேவையானதும் நம்ம வளர்த்த முடியும், நாட்டோட வளர்ச்சியும் நம்மளால் சரி பண்ண முடியும், மிக அதிவிரைவில் நம்மளோட வளர்ச்சி எடுத்துகிட்டு போக முடியும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா விவசாயத்தில் தான் சார் அடங்குது, வேறு எதுலேயும் கிடையாது. ஒரு விவசாயம் வளர்கிறதுக்கான மொத்த காலச்சூழ்நிலையும் அமைந்த ஒரு மண்ணுன்னு பார்த்திங்கன்னா தென்னகம் தான். அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாடு. இந்த இடத்துல நீ விவசாயத்தை தூக்கிட்டு எல்லாம் ஐடி பார்க்காக வச்சு விட்டுட்டு நீ சாப்பாட்டுக்கு எங்கே போய் நிற்ப? முதல்ல பசியை பார்க்கணும், அதுக்கு பிறகு தொழிலை பார்க்கணும். ஆமாம் சார், அதுதான் நாம் தமிழர் கட்சியோட கொள்கை. ஒரு பால் பண்ணையாக இருக்கட்டும், அதுலேருந்து வர சில சின்ன சின்ன பொருட்களாக இருக்கட்டும், அதுலேருந்து நம்ம ஏற்றுமதி பண்ணுறதுனால கிடைக்கிற லாபமாக இருக்கட்டும், பெரிய விஷயம். இன்றைக்கி யூஏஇக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிருந்த வெஜிடபிள்ஸ் போகுது. தேங்காயாக இருக்கட்டும், சில வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ விவசாயம் தான் இங்கே மிக முக்கியமான ஒரு பொருளாதார சந்தையே. இப்போ இதை இவங்க அழிக்க பார்க்குறாங்க. உண்மையான வெளிச்சத்தை நாம் தமிழர் கட்சி மக்களுக்கு புகுத்தி இருக்கு. விவசாயம் தான் இங்கே எல்லாமே அப்படிங்கிறது. உங்களுடைய வெற்றி சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சார்.